ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் பிக்கஸ்ட் ஹார்வெஸ்ட்டு, அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள் இன்றைக்கி ஒரு நாளே நம்ம பறிக்க போகிறோம். அவ்வளோ வெஜிடபிள் பறிக்க போகிறோம். அது என்னென்னன்ட்டு வாங்க மக்களே பார்க்கலாம் வரிசையாக. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கே தெரியாமல் ஒரு வெள்ளரி பிஞ்சு ஒளிஞ்சிருந்து பெருசாகவே ஆகிப்போச்சு. ஆனால் இது இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பறிச்சிருந்தாக்கா ரொம்ப பிஞ்சாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தாக்கா உடச்சி பார்த்தேன், நல்லா பிஞ்சாகவே தான் இருக்குது, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு வேளை இப்படி தான் பறிக்கணுமோ? ஆனால் இவ்வளோ பெரிய வெள்ளரி பிஞ்சு, பஸ் ஸ்டாண்ட் வெள்ளரி பிஞ்சும்பாங்க, இவ்வளோ பெருசு இருக்காது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு தான். நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைமு பிஞ்சு வெள்ளரி போடுறது. இன்னொன்று இருக்கும் பார்த்திங்களா, பல வெள்ளரின்னு நம்ம கீழே நம்ம ஃப்ளோர் கார்டனில் பார்த்துருப்போம். நல்லா பெருசாகவே இருக்கும். அது வந்து க்ரீனிஷ், நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும். இது லைட் க்ரீனாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைக்காய், நமக்கு வந்து ஸ்பெஷல் சிகப்பு வெண்டைக்காய். இது வந்து என்கிட்ட ஒரு 4 அரிய வகை வெண்டைக்காங்க. குட்டை சிகப்பு வெண்டை, நீல் சிகப்பு வெண்டை, பருமன் சிகப்பு வெண்டை, அப்புறம் யானை தந்த வெண்டை அப்படின்ட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. போடுறதுக்கு இடமும் இல்லை, மெயின்டனும் நம்மளால் அவ்வளோ தூரம் பண்ண முடியாதுங்கிறதுனால எல்லாம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 செடி ஒரே ட்ரேயில் வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு 8 செடி ஒரே ட்ரே. ஏன்னா இடம் இல்லாததுனால நம்ம இருக்கிற இடத்துல கொஞ்சமாவது போடுவோம் அப்படின்ற மாதிரி தான். என்னன்னாக்கா, இந்த 8 செடியில் 4 செடி தான் கரெக்டாக வைக்கணும். வச்சுருந்தாக்கா நமக்கு நிறைய ஈல்டும் கிடைக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா காயும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நமக்கு வந்து சரி, இப்போ 4 செடி வச்சுன்னா 4 வெண்டைக்காய் தான் ஒரு நாளைக்கு பறிக்க முடியும், 1 to 1 நாள். அப்போது 8 செடி வைக்கிறோம்னாக்கா ஒரு 8 வெண்டைக்காய் ஒரு சாம்பாரில் போடுற அளவுக்காவது நமக்கு கிடைக்குமேங்கிறதுனால வச்சுட்டேன். அப்புறம் கீரை, சரி பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு கீரை கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேங்க. ஏன்னா கீரை வந்து ஸ்பெஷலாக நான் எங்கேயும் போடுறதே கிடையாது. ஒரு செடியிலேருந்து விதை ஸ்ப்ரெட் ஆகிட்டு அங்கங்கே பார்த்திங்கன்னா கீரையாக தான் இருக்கும். நான் வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி கீரை பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து ஒரு பிடிக்கவே பிடிக்காத விஷயம்னு கேட்டாக்கா, இந்த கிச்சன் பக்கம் போய் சமைக்கணுங்கிறது மட்டும்தான். மற்ற எல்லா வேலையும் நான் செஞ்சுருவேன். இந்த மாதிரி கஷ்டமான வேலை கூட நான் எல்லா வேலையும் செஞ்சுருவேன். அந்த கிச்சனில் போயிட்டு நிற்கணுமா, நம்ம சமைச்சு சாப்பிட்ணுமா, நம்ம ஒரு ஆளுக்கு சாப்பிட்ணுன்னாக்கா கண்டிப்பாக சமைக்கவே மாட்டேன். அவர் எங்கேயாவது மீட்டிங் போகிறாரு, பாப்பா ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா ஒரு இட்லி பொடியோ, ஒரு ஊறுகாவோ, ஒரு தயிர் பாக்கெட்டோ ஏதோ வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன். அது நமக்காக சமைக்கணும், நம்ம அது அந்த மாதிரி எனக்கு இருக்காது. எங்கள் வீட்டில் ஆனால் இல்லாத பொருள்னு பார்த்தா ஒன்று கூட இருக்காது. ஏலேருந்து இஜெட் வரைக்கும் எல்லாமே வாங்கி வச்சுருப்பேன். ஆனால் அதில் போய் நின்று சமைக்கணுன்னா மட்டும் எனக்கு அப்படியே சோம்பேறியாக இருக்கும். அது எப்போமாவது ஒரு நம்ம குழந்தைக்கு, நம்ம வீட்டுக்காருக்குன்னா அதில் போய் நின்று சமைப்பேன். இல்லைன்னா ஒரு தயிர் பாக்கெட் இருக்கா, நமக்கு அது போதும்ன்ட்டு சமைச்சிருவேன். அதனாலேயே எனக்கு வந்து ஹெல்த் வந்து வீணாக போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி எப்போமாவது ஃப்ரெஷ்ஷாக கீரை, ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள் அந்த மாதிரி பறித்து அப்படியே சமைக்கும்போது ஏதோ வண்டி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இது பாருங்கள், வாடாமல்லி செடி. அது அங்கங்கே தாங்க இருக்கும் கீரை. இதெல்லாம் விதைக்கு விட்டு வச்சுருக்கேன். சரி, இதுலேருந்து விதைய எடுத்து இன்னொரு தொட்டியில் போடலாம் சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். இந்த கோழி கொண்டையிலேருந்து நான் விதையே எடுக்கலை. ஆனால் எல்லா இடமும் போயிட்டு செடியாகவே முளைச்சிருக்கு. இந்த செடியை வந்து நான் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அது பார்சல் பண்ணிவிட்டு போகிறக்குள்ளேயுமே செத்து போயிடும். அது கொக்கோ பிட்லாம் வச்சு பக்காவாக பேக் பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு போயிட்டு அது பார்த்திங்கன்னா அது எடை பார்சலுக்குங்கும்போது அது எடை வந்ததுன்னா அது எக்ஸ்ட்ரா பைசா கட்டுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி பிளான்ட்டு கொடுக்கணுன்னாவே கொஞ்சம் யோசனை பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அந்த கொக்கோ பிட்லாம் வைக்காமல் நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா அது அவங்களுக்கு யூஸே ஆகாது. அது போகிறக்குள்ளேயுமே 2 நாளில் காஞ்சி வதங்கி நாசம் ஆகிடும். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி லேசான, இப்போ நான் ஒரு 4 நாள் ஆனால் கூட நம்ம நட்டோம்னாக்க கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற செடியை மட்டும்தான் நான் யாருக்காவது கொடுப்பேன்.
சும்மா நம்மளும் கொடுக்குறோமேன்னு சொல்லிட்டு வேரோட பிடுங்கி கொடுத்துட்டு அவங்க ஒரு 2 நாள் கழித்து நட்டோம்னாக்கா அது கண்டிப்பாக வராது, செத்து போயிடும் இல்லையா. மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ கீரை பாருங்கள். ஒரு தொட்டியில் ஒரு செடி, ஒரு ஃப்ளவர் செடினா அதில் ஒரு 4-5 கீரை தண்டு முளைச்சி போயிடுது. இப்போ மற்ற களை செடினா பிடுங்கிடலாம், இது கீரைங்கிறனால அப்படியே விட்டு வச்சிடுறது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இன்றைக்கி ஏன் கொஞ்சம் கீரை எக்ஸ்ட்ரா பறிக்கிறேன்னா, ஒரு கெஸ்ட்டு வராங்க, அதனால் சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பறித்து சமையல் பண்ணலான்னு தான் கொஞ்சம் பறிக்கிறேன். இல்லைன்னா இவ்வளோ கீரை நமக்கு தேவையில்லை. அப்படியே வந்து எந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் சரி, ஃபாரினுக்கு போனால் கூட இவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்காது. மாடி தோட்டம் வந்தாவே இதுதான் எனக்கு ஸ்டார் ஹோட்டல், இதுதான் ஃபாரினுங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு அலாதி இன்பம். இன்றைக்கி ஃபுல் டே வந்து நான் இந்த வேலை செஞ்சிட்டே இருக்கணும். மாடியில் போயிட்டு செடி வைக்கிறதுக்கு மண் ஏற்றணுமா, இல்லை வந்து கலவை பண்ணணும், எது கஷ்டமான வேலைனாலும் அது எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, சுகமாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியான வேலைன்னாக்கா வீட்டு வேலை தான். ஆனால் அந்த வீட்டு வேலை செய்யணுன்னா ஐயோ அம்மாங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அது எதனாலன்னு தெரியல. எல்லாருக்கும் அப்படி தானா, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படியான்னு தெரியல. நாள் ஃபுல்லாக கார்டன் வேலை செய்வேனே தவிர இந்த வீட்டில் போயிட்டு மற்ற எல்லா வேலையும் செய்வேன். இந்த வீடு கூட்டுறது, பாத்திரம் விளக்கிறது, அது இதுன்ட்டு. அந்த கிச்சன் பக்கம் போகணுன்னா மட்டும் எனக்கு அப்படியே யாராவது காஃபி போட்டு கொடுக்க மாட்டாங்களா, யாராவது சமைச்சு கொடுக்க மாட்டாங்களாங்கும். ஆனால் வேறு என்ன பண்ணுறது, என் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேங்கிறதுனால வேறு வழியே இல்லைன்னா நான் சமைச்சு தான் ஆகணும். எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா எங்கள் வீட்டுக்காரர் சமைச்சு கொடுத்துருவாரு. நான் என்ன பண்ணுவேன்னா, மொதல் நாள் குழம்பு வச்சுன்னா காரக்குழம்பு அந்த மாதிரி குழம்புலாம், மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் மொதல் நாள் வச்சோம்னாக்கா அது ஒரு நாள் ஃபுல்லாக ஒப்பேத்திடுது. மொதல் நாள் வச்சு அடுத்த நாளுமே யூஸ் பண்ணிக்கிறது. மித்த சாம்பார், ரசம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அன்னன்னைக்கு காலி பண்ணணும்ல, வேறு வழியே இல்லை. இன்றைக்கும் சமைக்கணுமா, நாளைக்கு சமைக்கணுமாங்கிற மாதிரி போகும். இதில் வேறு காலையில் டிஃபனுன்னாக்கா ஓகே, தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தோம்னா தோசையை ஊற்றி ஒரு சட்னி சாம்பாரை வச்சு கொடுத்துர்லாம். என்ன பண்ணுவாங்க, நைட்டும் அதே தோசை சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது டிஃபனுங்கிற மாதிரி கேட்கும்போது வித்தியாசமாக சப்பாத்தியோ பூரியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு என்னென்னா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்திங்கனாக்கா இந்த வெஜிடபிள் ரைஸு, உப்புமா, ரவா உப்புமா இதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். எனக்கும் என் பொண்ணுக்கும் அது பிடிக்கவே பிடிக்காது. அது மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ஆப்பம், இடியாப்பம் அந்த மாதிரி ஐட்டம்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு அது பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுறது, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எப்போமாவது ரேராக போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ஆப்பம், இடியாப்பங்கிற மாதிரி சாப்பிட்டுக்குவேன். வீட்டில் அது பண்ண மாட்டேன். பண்ணாக்கா அது யார் சாப்பிட்றதுக்கு ஆளும் இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த கிச்சடி, இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் தான். அதை விட வெரைட்டியாக ஏதாவது சாப்பிட்ணுன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் சரி ஓகே, இந்த மாதிரி காரக்குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார், ரசம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ சாப்பிடணுமேன்னு சாப்பிடுவாங்க. சரி ஓகே, நம்ம வீட்டிலையே இது மாதிரி செடி ஆர்கானிக்காக வந்து சமைச்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. மருந்து இல்லாமல் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதனால் சாப்பிடுவோன்ட்டு சாப்பிடுவாங்க. சுண்டைக்காவும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சுண்டைக்காய். இது இன்றைக்கி பறிக்கலை, நல்லா இன்னும் 2 நாள் முத்துனதுக்கப்புறமேட்டு பறிச்சுக்கலாம். இன்றைக்கி வெண்டைக்காய் தான் நிறையா இருக்குது, வெண்டைக்காவை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரி பிஞ்சு ஒன்று அப்படியே 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் வீடியோவில். அதையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லாவே பழுத்து போச்சு. அது கட் பண்ணி ஒரு 2-3 நாள் கழிச்சுட்டு பழுக்க வைக்கலான்னு தான் பார்த்தேன். சரி பழுக்காட்டி என்ன பண்ணுறதுங்கிறனால அப்படியே விட்டுட்டேன். வந்து பார்த்தாக்கா ஃபுல்லாக வெடிச்சு போய் இருந்தது. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். மெயினாக வந்து நமக்கு பழம் கிடைக்குதோ இல்லை, அந்த விதை வேணும் எனக்கு. அந்த விதையை வந்து ஏற்கனவே 2 வாட்டி காய வச்சு அணில் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டாரு. இந்த வாட்டி நான் விடக்கூடாது, இந்த விதையை எப்படியாவது சேகரிக்கணும் அப்படிங்கிறனால ரொம்ப கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன்.
பழம் எப்போ பழுக்கும், அது எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் எப்போ காய போட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி வெண்டைக்காய் தான் நிறையா இருக்குது. சரி இதெல்லாம் பறித்து வச்சுக்குவோம். நான் என்ன பண்ணேன்னா, வெண்டைக்காய் நிறைய விதை இருக்கிறதுனால நிறையாவே போட்டு விட்டுட்டேன். நிறையா ஹார்வெஸ்ட்டு கிடைக்கும் போது ஒரு 2 நாள் சேர்த்து வச்சு அது வடகை மாதிரி போட்டுடலாம். அப்போ புளிக்குழம்பு வைக்கும்போது, காரக்குழம்பு வைக்கும்போதும் சரி, அது ஒரு 2 எடுத்து போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறனால தான் நிறைய வெண்டைக்காய் போட்டுட்டேன். பச்சை வெண்டைக்காயை விட சிகப்பு வெண்டைக்காயில் அவ்வளோ சத்து இருக்காங்க. அதனாலே மெயினாக இது பார்த்திங்கன்னா யானை தந்த வெண்டைம்பாங்கள்ல, நல்ல பருமனான வளைவாக இருக்கும் யானை தந்த வெண்டைன்னு, அதையும் வச்சுருக்கேன். அது இதுக்கு முன்னாடியே அது வச்சுட்டேன். ஆனால் அது இன்னும் நமக்கு ஒரு இது கூட காய்க்கவே கிடையாது. இப்போ பெருசாக இருக்காங்க. இதுதான் நமக்கு தொடர்ச்சியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 3/4 கிலோ 1/2 கிலோவுக்கு மேலே பறிக்கிற மாதிரி இருக்குது. கார்டன் வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்ருக்குறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இந்த கார்டன்லலாம் மெயின்டைன் பண்ணணும். கீழேயும் சரி, மேலேயும் சரி, அப்பாவும் சரி, பொண்ணும் சரி இந்த கார்டன் பக்கம்லாம் வரவே மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு தண்ணி விடுறதா இருந்தாலும் சரி, பூச்சி மருந்து அடிக்கிறதுனாலும் சரி, எதை மாற்றணுனாலும் சரி, விதை போடணுனாலும் சரி, எல்லாமே நானே தான். மாடிக்கு மட்டுமே மண் ஏற்றுறதா இருந்தாலும் ஆள் வச்சுலாம் ஏற்ற முடியாது. ஒரு 10 பாண்டு ஏற்றுறதுக்குள்ளேயும் பொழுதாகி போச்சுன்ட்டு நேரத்தை கழிச்சிட்டு 1000 ரூபாயை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, மாடிக்கு தண்ணி ஊற்றும் போது மண் அள்ளி ஒரு பக்கம் ஒரு 4 டப்பா வச்சுருவேன். போகும்போதும் வரும்போதும் அதை தூக்கிட்டு போயிட்டு வந்து வச்சுட்டு வந்துடுறது. அப்போ எனக்கு பெருசாக அவ்வளோ கஷ்டம் தெரியாது. அப்புறம் இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு, அப்புறம் நம்ம மரத்தோட அந்த இலை தழை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி மூடாக்கு மாதிரி போட்டு விட்ருவேன். அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு கை மண் எடுத்து மேலே போட்டேன்னா அது மக்கி அதுக்கு உரமாயிக்கும். இதுக்குன்னு ஸ்பெஷலாக நான் எந்த உரமே போட்டதே கிடையாது. மாடி தோட்டத்தில் கூட சரி, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தேன். இப்போ நான் உரம் கொடுத்து பார்த்திங்கன்னா 2 மந்த் மேலேயே இருக்கும். 2 மந்த் ஆகிப்போச்சு. நான் கொடுக்கவே கிடையாது இது வரைக்கும். இப்போவும் நான் கொடுக்கல. ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. நம்ம உரம் கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டு தான். லிக்யூடு உரம் கொடுத்தீங்கனாக்கா அது அதாவது இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கனாக்கா நீங்கள் நைட்டே மழை பெஞ்சுதுன்னா அது ஃபுல்லுமே வெளியில் போயிடும். அதனால் வேஸ்ட்டு. இது மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த வெஜிடபிள் கட் பண்ணிவிட்டு அது வேஸ்ட்டு, ஃப்ரூட்டு சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டு, அதை தான் போட்டுட்ருக்கேன். அது போடும்போது அது மக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும். இது ஒரு 6 அடி தாங்க இருக்குது. 1 அடி கூட முழுசாகவே கிடையாது. ரொம்ப குட்டி செடி. அதாவது என் உள்ளங்கை அளவு தான் இந்த செடியே இருக்குது. குட்டை ரக வெண்டைக்காய் வந்து நீளமாக தான் இருக்குது. நான் ரொம்பவே பிஞ்சாக எடுக்கிறேன். விட்டோம்னாக்கா நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கிது இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. வெண்டைக்காய் பெருசாக தான் இருக்குது. நான் தான் சரி வேண்டாம், பிஞ்சாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொரியலுக்கு பிஞ்சாகவே நான் பறிச்சுக்கிறது. ஒரு 6 அடியிலே பார்த்திங்கன்னா 3 வெண்டைக்காய் 4 வெண்டைக்காய் பிஞ்சாகவே இருக்கும். பறித்து நம்ம வந்து இதை திட்டக்கட்ட விதையை சேகரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா. நம்ம பறித்தது போக அதை காய விட்டுட்டு பாருங்கள், வெள்ளரி பிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக வெடித்து போயிட்டு எறும்பு. எங்கள் வீட்டில் தான் சொல்லுவார், உனக்கு நேரம் போகலனாக்கா கார்டன்னு சும்மா ஏதோ ஒரு கதையை விட்டுட்ருப்ப, வீட்டில் வேலை செய்ய சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு சும்மா கார்டன்லேயே போய் உட்காந்துக்கிட்டு என்ன கதை அடிக்கிறியாம்பார். அது அவருக்கு தெரியல, நம்ம இதில் பறிக்கிற காயும் அதுவும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நமக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது. அந்த மாதிரி எனக்கு வந்து இதில் பறிக்கிறோமா, இந்த காயை பறிக்கும்போது அதை சமைக்கும் போதும் நமக்கு ஒரு அலாதி இன்பம்.
அதுவும் நம்ம தேவைக்கு பறிக்கிறோம் இல்லையா? பறிக்கும்போது ரொம்ப ஹாப்பி. நமக்கு எந்த மருந்தும் கிடையாது. நம்ம வந்து இயற்கையாக பறிக்கிறோம். எப்போ தேவையோ அதை மட்டும் பறிக்கிறோம். அப்போ வந்து சரி ஓகே, நம்ம இதுக்காக நம்ம கஷ்டப்படவும் பெருசாக கஷ்டப்பட வேண்டியதில்ல. எனக்கு என்னமோ மாடி தோட்டத்தை விட கீழே ரொம்பவே ஈல்டு நல்லாவே கொடுக்குது. என்ன இருந்தாலும் பூமியில் வைக்கிறது அது ஒரு இதுதான். நம்ம மாடியில் வந்து இந்த குழந்தைங்கள வந்து எப்படி ஒவ்வொரு இதையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஒன்னொன்றும் அதுக்கு கொடுத்தா மட்டும்தான் அது வந்து நல்ல ஈல்டு கொடுக்குது. பூமியில் அப்படி கிடையாது. நம்ம ஒரு செடியை வச்சுட்டு அதை மறந்துடுவோம். தண்ணி மட்டும் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றுனா போதும். அதுக்கு தேவையான சத்து அது பூமியிலேருந்து எடுத்துக்கிறதுனால நம்ம அதை பெருசாக கேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் மாடி தோட்டத்துக்கும் நம்ம கீழே ஃப்ளோர் கார்டனுக்கும் உள்ள வித்தியாசம். மாடி தோட்டம்னாக்க நம்ம பெருசாக வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு க்ரோ பேக் வாங்கணும், உரம் வாங்கணும், அப்புறம் கை க்ளோவ்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான டூல்ஸ் எல்லாம் வாங்கணும். இதெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு நோய் வந்துச்சுனாக்கா அதை பார்த்திங்கன்னா நீம் ஆயில் போட்டு அதுக்குன்னு மெனக்கெட்டு இருக்கணும். ஆனால் நம்ம ஃப்ளோரில் வைக்கும்போது அதுக்கான பெருசாக நம்ம எந்த செலவுமே பண்ண வேண்டியது இருக்காது. ஒரு குட்டி இடம் இருந்ததுன்னா நம்ம ஒரு செடி அது நட்டு வச்சிட்டா போதும். அது பாட்டுக்கு வளர்ந்துருவாங்க. தண்ணி மட்டும் நம்ம 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றுனா போதும். வெயில் காலத்தில் தினமும் ஊற்றுனா போதும். நம்ம பெருசாக கேர் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் மாடி தோட்டம் வச்சுட்டு அவங்களால பார்க்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாஸ்தி ஆகிடும். மாடி தோட்டங்கும்போது நம்ம க்ளீனாக கொஞ்சம் வச்சுக்கலனா கூட அது ஃபுல்லுமே வந்து நம்மளோட வீட்டையே நாசம் பண்ணிடும், ஃப்ளோரையும் நாசம் பண்ணிடும். அப்போ சீலிங்கும் நமக்கு வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால தான் வந்து மாடி தோட்டம் வச்சுருந்தாக்கா ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கணும். தண்ணி வந்து ஊற்றுனாலுமே அந்த தண்ணி வந்து வெளியில் போகிற மாதிரியும் காத்தோட்டமாக அடியில் இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா தான் நமக்கு கூட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஃப்ளோரும் வந்து வீணாக போகாது. நமக்கு இன்றைக்கி வந்து கீழே இவ்வளோ காய் கிடச்சிருக்குது. மாடியிலையும் காய் பறிச்சிருக்கோம் இல்லைங்களா? மாடியிலையும் காய் பறிச்சிருக்கோம். அப்புறம் 2 கொய்யாக்காய் நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து நமக்கு சூப்பரான அறுவடை தான் கிடச்சிருக்குது. இன்றைக்கி கீரை வந்து பொரியல் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலாம், அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பழமும் வெள்ளரி பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வெள்ளரி காயை வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு இன்றைக்கி சூப்பராக சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்லேயும் ஒரு குட்டி இடம் இருந்தால் இந்த மாதிரி கார்டன் வைங்க. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஓகே, பாய் மக்களே.